அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள். நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கும் தகவல் ஜோதிடத்தை பற்றியது. அதிலும் குறிப்பாக கன்னி ராசியை பற்றியது. கன்னி ராசி என்பதை விட கன்னி லக்னம் என்று சொல்ல வேண்டும். கன்னி லக்னம் என்பது கால சக்கரத்திற்கு 6ஆம் வீடாக வரக்கூடியது. உடல் அமைப்புகளை அடி வயிற்றை குறிக்கக்கூடிய அந்த கன்னி லக்னம். இப்போ அந்த கன்னி லக்னம் பார்த்திங்க அப்படின்னா, புதன் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த புதன் கிரகத்துக்கு அதிபதி அவர் தான். புதன் கிரகம் என்ன குணாதிசயங்களை கொண்டிருக்குமோ அந்த குணாதிசயங்களை இந்த கன்னி லக்னம் கொண்டு இருக்கும். அப்போ ஏற்கனவே மிதுன லக்னத்துக்கு அப்படி தானே சொன்னீங்க அப்படின்னா, மிதுன லக்னம் மாறுபாடுடைய குணாதிசயங்களை கொண்டது, கன்னி லக்னம் வேறு விதமான குணாதிசயங்களை கொண்டது. மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டாம். கன்னி லக்னம் நிபுணத்துவம் கொண்டது. அதாவது மிதுன லக்னம் மேலோட்டமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம், போட்டி போட முடியாது. ஆனால் கன்னி லக்னம் ரொம்ப ஆழமாக உள்ளார்ந்து அந்த விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கன்னி லக்னத்துக்குரிய குணாதிசயங்களில் இது மிகவும் முக்கியமானது. அவங்களுக்கு நல்ல அறிவுத்தன்மை, ஆழமான அறிவு இருக்கும். எதையும் சீக்கிரம் கிரகித்து கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இதுதான் உண்மை. நம்ம ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருக்கோம்னா 10 பேருக்கு ஒரு விஷயம் தெரியப்படுத்துகிறாங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னாக்கா,